ஒரு தொகுதியில மட்டும் 6000 வாக்காளர்களை நீக்க முயற்சி. எவிடன்ஸோட வெளியிட்ட ராகுல் காந்தி. While this is going on, the CEC of Karnataka writes to the Election Commission in Delhi. பரபரப்பான குற்றச்சாட்டு. Now this is absolute solid proof. They're much higher than 6018. Somebody got caught deleting 6018 votes. கர்நாடகத்துல இருக்கிற ஒரு தொகுதியில மட்டும் 6000க்கும் அதிகமான வாக்காளர்களை நீக்க முயற்சி நடந்ததா மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. கர்நாடகால இருக்கிற ஆலந்த சட்டப்பேரவை தொகுதியில வாக்காளர்களை நீக்க முயற்சி நடந்ததை பற்றி இப்போ சான்றுகளோட குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. போலியான மொபைல் நம்பரை யூஸ் பண்ணி வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்ட 12 பேரை மேடைக்கு கூப்பிட்டு செய்தியாளர்கள் முன்னாடி ராகுல் காந்தி அவர்கள் பேச வச்சிருக்காரு. வாக்காளர் பெயர்களை நீக்குவதற்கான விண்ணப்பங்கள் எல்லாத்தையும் தானியங்கி செயலிகள் மூலியமா செய்யப்படுது. ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் இருக்கிற முதல் வாக்காளரை சூஸ் பண்ணி நீக்குவதற்கான ஆன்லைன் விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. இது கால் சென்டர் மூலியமா செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாரு. காங்கிரஸ் பலமா இருக்கிற வாக்குச்சாவடிகள் குறிவைக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் காங்கிரஸ் பலமா இருந்த 10 வாக்குச்சாவடிகள்ல அதிக அளவிலான வாக்காளர் பெயர் நீக்க விண்ணப்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இருக்காரு. ராகுல் காந்தியுடைய குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை அப்படின்னு தேர்தல் ஆணையம் தெரிவிச்சிருக்கு. ராகுல் காந்தி தப்பா புரிஞ்சுக்கிட்டாரு. அவர் சொல்றது மாதிரி எந்த ஒரு வாக்காளருடைய பெயரையும் ஆன்லைன் மூலியமா பொதுமக்கள் யாரும் நீக்க முடியாது. 2023ஆம் ஆண்டுல ஆலந்த் சட்டமன்ற தொகுதியில வாக்காளர்களுடைய பெயர்களை நீக்க சில பேர் மேற்கொண்ட முயற்சி தோல்வி அடைஞ்சிருக்கு. இது தொடர்பா தேர்தல் ஆணையமே ஒரு FIR பதிவு செஞ்சு விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கு அப்படின்னு விளக்கம் கொடுத்திருக்காங்க. இந்த விஷயம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. இத பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இப்பவே பிஹைண்ட் ரூட்ஸ்க்கு ஃபாலோ பண்ணுங்க.